அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் நுண்ணறிவு சார்ந்த ஒரு வினாவும் அதற்கான விளக்கத்தினையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த வினாவானது புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றுகின்ற மாணவர்களுக்கு மாத்திரமல்லாது போட்டி பரீட்சையில் பங்கு பெற்றுகின்றவர்களுக்கும் இது உதவியாக அமையும். அந்த வகையிலே வினாவினை பார்க்கின்ற போது 36 படிகள் உள்ள படிக்கட்டில் மதுசன் முதலாவது படியில் நிற்கின்றான், விதுசன் 36வது படியில் நிற்கின்றான். மதுசன் 3 படிகள் ஏறும் போது விதுசன் 2 படிகள் இறங்குவான் எனின் இருவரும் எத்தனையாவது படியில் சந்திப்பார்கள்? இந்த வினாவினை கூடுதலாக நீங்கள் வினாத்தாள்கள் செய்கின்ற போது எதிர்கொண்டிருப்பீர்கள். இதனை எவ்வாறு இலகுவாக செய்யலாம், எவ்வாறு இலகுவாக இதற்கான விடையினை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக விளக்கத்தினை இந்த காணொலியிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக சொல்லுகின்ற படிமுறைகளை சரியான முறையிலே நினைவில் கொள்ள வேண்டும். மொத்த படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கையில் இருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். முதலாவது படிமுறை மொத்த படிக்கட்டுகள். இந்த வினாவை பொறுத்தவரையிலும் 36 படிகள் என்று தரப்பட்டிருக்கின்றது. எனவே 36 என்கின்ற அந்த எண்ணிக்கையில் இருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். அவ்வாறு ஒன்றை கழிக்கின்ற போது 35 எங்களுக்கு விடையாக கிடைக்கும். முதலாவது படிமுறை படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கையில் இருந்து ஒன்றை கழிக்க வேண்டும். இரண்டாவது படிமுறை ஏறுகின்ற படிகளுடைய எண்ணிக்கையினும் இறங்குகின்ற படிகளுடைய எண்ணிக்கையினையும் கூட்டுதல் வேண்டும். இங்கே இந்த தரப்பட்ட வினாவின்படி ஒருவர் 3 படிகள் ஏறுகின்றார், மற்றவர் 2 படிகள் இறங்குகின்றார். எனவே 3 படிகளையும் 2 படிகளையும் ஒன்று சேர்க்க வேண்டும். 5. 3ம் 2ம் கூட்டுகின்ற போது கிடைக்கின்ற விடை 5. மூன்றாவது படிமுறை ஏற்கனவே பெறப்பட்ட முதலாவது படிமுறையில் பெறப்பட்ட அந்த பெருமானத்தினை முதலாவது படிமுறையிலே நாங்கள் பார்த்துக் கொண்டோம். மொத்த படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கையிலிருந்து மொத்த படிகளுடைய எண்ணிக்கையிலிருந்து ஒன்றை கழித்து, எனவே ஒன்றை கழிக்கின்ற போது அங்கு கிடைக்கப்பட்ட பெருமானமானது 35. 36லிருந்து ஒன்றை கழிக்கின்றோம் 35. அடுத்ததாக நாங்கள் செய்த படிமுறை ஏறுகின்ற இறங்குகின்ற படிகளுடைய எண்ணிக்கையினை கூட்டினோம். 3 2 கூட்டினால் 5. 35ஐ 5ஆல் வகுக்க வேண்டும். மூன்றாவது படிமுறை 35ஐ 5ஆல் வகுக்க வேண்டும். 35ஐ 5ஆல் வகுக்கின்ற போது கிடைக்கின்ற விடை 7. அடுத்த 4வது படிமுறை இந்த 7 பெற்றுக்கொண்ட இந்த 7னை ஏறுகின்ற படிக்கட்டுகளுடைய எண்ணிக்கையால் பெருக்க வேண்டும். இங்கே பார்த்தமாக இந்த வினாவிலே ஏறுகின்ற அந்த மாணவர் 3 படிக்கல்களாக ஏறுகின்ற 3 படிகளாக ஏறிக்கொண்டிருக்கின்றார். எனவே 7ஐ 3ஆல் பெருக்க வேண்டும். 7 தர 3 21. 7ஐ 3ஆல் பெருக்குகின்றோம். 7 என்று கிடைக்கப்பட்ட அந்த விடையினை 3ஆல் பெருக்குகின்றோம். ஏறுகின்ற படிகளுடைய எண்ணிக்கையால் பெருக்குகின்றோம். 7 3 21. அடுத்ததாக இறுதியாக பெறப்பட்ட விடையோடு ஒன்றை கூட்டுகின்ற போது இருவரும் சந்திக்கின்ற படி எத்தனையாவது படி என்பது எங்களுக்கு கிடைக்கும். எனவே 21ஓடு ஒன்றை கூட்டுகின்ற போது 22. ஆகவே இந்த இரு மாணவர்களும் அல்லது இந்த இரு நபர்களும் 22வது படியிலே சந்தித்துக் கொள்வார்கள். 22வது படியிலே சந்தித்துக் கொள்வார்கள். என்ன சொன்னால் நாங்கள் கீழிருந்துதான் படி எண்ணிக்கையானது அங்கே வழங்கப்பட்டிருக்கும். எனவேதான் 1 2 3 என்ற எண்ணிக்கையிலே படிக்கட்டுகள் செல்லும். எனவே நாங்கள் அங்கே பெறப்பட்ட அந்த 7 என்ற பெருமானத்தை ஏன் 3ஆல் பெருக்கின்றோம் என்று சொன்னால் கீழிருந்து படிகள் ஒழுங்குமுறையாக இருக்கின்ற போது இந்த ஏறுகின்ற படி எண்ணிக்கையிலே அதை நாங்கள் பெருக்குகின்றோம். எனவே 7ஐ 3ஆல் பெருக்குகின்றோம் 21. வருகின்ற விடையோடு ஒன்றை கூட்டுகின்ற போது இருவரும் சந்திக்கின்ற படியினுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்கும். எனவே 22வது படியிலே இருவரும் சந்தித்துக் கொள்வார்கள். மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன். நன்றி.